ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு, நாளைக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நல்லா எழுதுங்க, கான்ஃபிடெண்ட்டாக எழுதுங்க, என்ன தெரியுதோ அதை மட்டும் எழுதுங்க. தேவையில்லாதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. 100% தெரிஞ்சதை நல்லா ஃபஸ்ட்டு எழுதிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 70% வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதுங்க. சுத்தமாகவே தெரியாது, தயவு செய்து ஃப்ளூக்கில் அடிச்சு விடாதீங்க, உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கில் போயிடும். ஸோ அதனால் இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். நல்லா எழுதுங்க, கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் வரும், கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் ஆவீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள ரோல் நம்பரு, உங்களோட நேமு, உங்களோட ஏஜு, உங்களோட எக்ஸாம் சென்டர், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன், டைம் ஆஃப் எக்ஸாமினேஷனு, ரிப்போர்ட்டிங் டைமு எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் ரீச் ஆகிடுங்க. அதே தான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். Instruction to the candidate, please read carefully and comply with all the instruction. அதாவது கேர்ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேண்டிடேட் வில் பி அலவுடு டு அப்பியர் இன் த எக்ஸாமினேஷன் ஒன்லி ஆன் த ப்ரொடியூசிங் கால் லெட்டர், ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி. ஸோ இந்த கால் லெட்டரை எடுத்துகிட்டு போகணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும், ஒரிஜினல் ஃபோட்டோ ஐடி எடுத்துகிட்டு போகணும், அஸ் மென்ஷன்ட் இன் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, candidate should report at the exam center will advance of the reporting time indicated on the call letter. ஸோ இந்த கால் லெட்டரில் உங்களுக்கு எப்போ ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. டு கம்ப்ளீட் த ஆக்டிவிட்டீஸ் சச்சஸ் ஆதார் கார்டு லிங்க்டு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன். உங்களுக்கு பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க, உங்களோட ஐ கேப்சரிங் பண்ணுவாங்க, ரைட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லுவாங்க, தென் ஃபோட்டோ கலெக்ஷனு, தென் டாக்குமெண்ட் கலெக்ஷனு, அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனு அண்ட் லாகின் பண்ணுறது, இது எல்லாமே அங்கே நடக்கிறதுனால வெல் அட்வான்ஸ்டாக சொன்ன டைமுக்கு நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் ஆர் ரெக்வயர்டு டு கேரி த ஆதார் கார்டு டு ஃபெசிலிட்டேட் பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன். ஒரிஜினல் ஆதார் கார்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதை வச்சு தான் உங்களுக்கு ஆதார் கார்டு அந்த பயோமெட்ரிக் அத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க. Candidate to note the following timing during the CBT will be 90 minutes for the 100 questions. ஸோ 100 கொஸ்டின்ஸ்க்கு 90 minutes, நியர்லி 1.5 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஒவ்வொரு 3 ஷிஃப்ட்டாக நடக்குது. அதில் எந்த ஷிஃப்ட்டுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டாக இருந்தனா 7:30 மணிக்கெலாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். கேட் க்ளோஸ் ஆகிடும், 8:30 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். எக்ஸாமினேஷன் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நடக்கும். அதே செகண்ட் ஷிஃப்ட்னா 11:15 ரிப்போர்ட் பண்ணணும், 12:15 கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எந்த டைமை கொண்டும் 12:15 அப்புறம் உங்களுக்கு கேட்டை ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. 12:45 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். 3வது ஷிஃப்ட்னா 3 o'clock ரிப்போர்ட்டிங் டைமு, 4 o'clock கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 4:30 எக்ஸாம் 1.5 மணி நேரம் நடக்கும். அண்டர் த எனி சர்க்கம்ஸ்டன்ஸு நோ கேண்டிடேட் வில் பி அலவுட் இன்சைட் த டெஸ்ட் சென்டர் ஆஃப்டர் கேட் க்ளோசிங் டைம் ஃபார் த டேட் அண்ட் ஷிஃப்டிங் இண்டிகேட்டட் இன் த கால் லெட்டர். ஸோ கால் லெட்டரில் எந்த டேட்டு எந்த டைம்னு கொடுக்குறாங்களோ அந்த டைமுக்கு தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதை தாண்டி கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா க்ளோஸ் பண்ணது தான். கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு லொக்கேட் தர் டெஸ்ட் சென்டர். அதாவது உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டரை கரெக்டாக லொக்கேட் பண்ணி இட்ஸ் அக்சசபிலிட்டி அட்லீஸ்ட் அ டே பிஃபோர் அ டெஸ்ட் ஸோ தட் தே கேன் ரீச் த சென்டர் ஆன் டைம் ஆன் த டே ஆஃப் த டெஸ்ட். ஸோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாளே நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா தான் எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குது, ரிப்போர்ட்டிங் டைமுக்கு நீங்கள் கரெக்டாக போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. திஸ் லெட்டர்ஸ் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த டெஸ்ட் டேட்டு, ஷிஃப்ட் அண்ட் டைம். ஸோ அந்த டைமில், அந்த டேட்டில், அந்த பிளேஸில் மட்டும்தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். வேறு எங்கேயும் அடுத்த நாள்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்லியிருக்காங்க. சேஞ்ச் ஆஃப் டேட்டு, ஷிஃப்ட்டு, சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் நாட் பி பெர்மிட்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லையும் உங்களுக்கு டேட்டை, ஷிஃப்ட்டை அண்ட் எக்ஸாம் சென்டரை மாற்ற மாட்டாங்க. கேண்டிடேட் நீட் டு மேக் ஹர் ஓன் ட்ராவல் ஸ்டே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் த அட்டெண்டிங் த டெஸ்ட். ஸோ உங்களோட சொந்த செலவில் தான் நீங்கள் போகணும், அரேஞ்ச் பண்ணிக்கணும், நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கணும் ஸ்டே பண்ணுறதுலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கால் லெட்டர் இஸ் டு பி சப்மிட்டட் ஃபார் த வெரிஃபிகேஷன். ஸோ இந்த கால் லெட்டர் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 ஒரிஜினல் அண்ட் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. அதோடு சேர்த்து நீங்கள் இதில் ஒரிஜினல் வெரிஃபிகேஷனுக்கு கால் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். 2 ஒரிஜினல் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு நீங்கள் அதை என்னென்னு அதே சொல்லியிருப்பாங்க, நான் அதையும் சொல்கிறேன். 2 வேலிடிட்டி ஆஃப் அந்த ஐடென்டிட்டி கார்டு 2 வேலிட் ஃபோட்டோவோட உள்ளதை சப்மிட் பண்ணணும். நாட் ஃபோட்டோ காப்பியை நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடாது. ஸ்கேன் பண்ணதோ எக்ஸ்பயர் ஆனதோ நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது. சச்சஸ் என்னென்னத்தை சப்மிட் பண்ணலாம், ஆதார் கார்டு, கலர் பிரிண்ட் அவுட் ஆஃப் ஆதார், ஷுட் பி கெப்ட் இன் த அன்லாக் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்கிற மாதிரி இருக்கணும்.
ஓட்டர் ஐடி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், எல்லாமே ஒரிஜினலு. பேன் கார்டு, பேன் கார்டு கலர்டு பிரிண்ட் அவுட் இருந்தாலும் ஓகே, டிரைவிங் லைசன்ஸ் ஓகே, பாஸ்போர்ட்டு, ஐடென்டிட்டி கார்டு இஷ்யூட் பை த எம்ப்ளாயர் இன் கேஸ் ஆஃப் த கேண்டிடேட் இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா, இல்லைனா ஸ்கூலில் எம்ப்ளாயா, காலேஜில் எம்ப்ளாயா, யூனிவர்சிட்டி ஃபோட்டோ ஐடியா இருந்ததுன்னா மஸ்ட் பி ப்ரெசன்டட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன் திஸ் 2 மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, அது இல்லாமல் ஆதார் கார்டு இதுக்குள்ளே முடிச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இன் தீஸ் 2 ஒரிஜினல் அண்ட் வேலிட் ஃபோட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு, 1 ஃபோட்டோ ஐடி மஸ்ட் பி த சேம் அஸ் மென்ஷன் இன் த அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் வந்து 1 ஐடி ப்ரூஃப் வந்து உங்களோட அப்ளிகேஷனோட கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதை தான் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் ஃபெயிலிங் விச் யூ வில் பி நாட் பி அ பர்மிட்டட் த எக்ஸாம். ஸோ அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷனில் அலோவ் பண்ண மாட்டான்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ காப்பி ஆஃப் த ஐடி ப்ரூஃப் வில் நாட் பி அலவுடு. ஸோ ஜெராக்ஸ் காப்பிலாம் நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது, ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். வேணும்னா ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கையில். கேண்டிடேட் மஸ்ட் பி பிரிங் 1 கலர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். இந்த சைஸில் 3.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 4.5 சென்டிமீட்டர் சைஸில் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். 1 எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க, 2 கையில் வச்சுக்கோங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ்க்குள்ளே எடுத்ததாக இருக்கணும். வித் கிளியர் ஃப்ரண்ட் வியூ ஆஃப் த கேண்டிடேட் வித்தவுட் கேப்பு அண்டு சன் கிளாஸஸ். ஸோ கிளாஸஸ் எதுவும் போடாமல், தொப்பியெல்லாம் எதுவும் போடாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக உங்களோட முகம் வந்து கிளியராக இருக்க மாதிரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும். 1க்கு 2 வச்சுக்கோங்க, எல்லாமே 1க்கு 2 வச்சுக்கோங்க. கேண்டிடேட் இன்க்ளூடிங் தோஸ் ஹூ ஹாவ் வெரிஃபைடு தர் ஆதார் டூரிங் த அப்ளிகேஷன் சப்மிஷன். அப்போ நீங்கள் இன்கேஸ் வந்து ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தா கூட ஆர் ரெக்வஸ்டட் டு என்ஷூர் தர் ஆதார் ரிமைன் அன்லாக்டு. ஸோ உங்களோட UIDAI இந்த சிஸ்டமில் ஓப்பனில் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இது வந்து பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் ஒரிஜினல் ஐடியா எடுத்துகிட்டு போனாவே ஓகே தான், நோ ப்ராப்ளம். இதை பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது ஒன்றும் இல்லை. To avoid the inconvenience, facilitate the registration exam related process on the exam day. அடுத்தது வந்து தி மியர் இஷ்யூவன்ஸ் ஆஃப் த கால் லெட்டர். ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாட் இம்ப்ளை தட் த கேண்டிடேட் ஆஃப் த கேண்டிடேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் ஹாஸ் பீன் அக்செப்டட் ஃபார் த சப்ஸ்கிவெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். ஸோ உங்களுக்கு வந்து கால் லெட்டர் கிடச்சிருச்சுன்னா தட் மீன்ஸ் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் த அப்ரோப்ரியேட்னஸ், authenticity, genuineness of the photograph signature will be verified. ஸோ எக்ஸாமினேஷன் அப்போ உங்களோட ஃபுல் டீட்டெயில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க along with the other required credential of the candidate before allowing them take the exam as para. ஸோ இது வந்து உங்களோட எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்போ கூட யூஸ் அவுட் பண்ணிவிடுவாங்க. என்னென்ன எடுத்துகிட்டு போகக்கூடாது: பேண்ட் ஐட்டம், எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸு சச்சஸ் மொபைல் ஃபோனு, பேஜஸ்ஸு, வாட்சஸ்ஸு, இயர் ஃபோனு, ப்ளூடூத் எனேபிள்டு டிவைசஸ், மைக்ரோஃபோனு, ஹெல்த்து பேண்ட்ஸு, கேல்குலேட்டரு, புக்கு, பென்னு, பேப்பர், பென்சில், எரேசர், பவுச்சு, ஸ்கேலு, ரைட்டிங் பேடு, பெல்ட்டு, ஹேண்ட்பேகு, கேப்பு, பர்ஸு, கேமரா, வாட்டர் பாட்டில், பேக்கேஜ்டு ஓப்பன் ஃபுட் ஐட்டமு எக்ஸட்ரா. ஸோ எதெல்லாம் எலக்ட்ரானிக் ஐட்டமோ எதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு திங்ஸை வந்து எடுத்துகிட்டு போக முடியுமோ அதெல்லாம் நாட் அலவுடு or not allowed inside the test center. Only call letter and photo ID card is a ID card in the original will be allowed in the inside call. So only உங்களோட கால் லெட்ரு, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் இது மட்டும் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். கேண்டிடேட் ஷுட் நாட் கேரி எனி பென், பென்சில் இன்சைட் த டெஸ்ட். நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போக தேவையில்ல, பென் வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. எக்ஸாம் முடிஞ்சோன்னா அதையும் வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்டட் நாட் அப்ளை ஹென்னா ஆன் த ஹேண்ட். ஸோ கையில் மருதாணி போட்டிருக்கதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிருங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து பதட்டம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேண்டிடேட் ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு அப்ளை த ஹென்னா ஆர் தர் ஹேண்ட்ஸு, ஃபீட்டு அஸ் திஸ் அப்ஸ்ட்ரக்ட் த கேப்சர் ஆஃப் த பயோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து அங்கே போயிட்டு பதட்டமாகாமல் பண்ணணுன்னா ஹென்னா எல்லாத்தையும் அழைச்சிட்டு போயிருங்க, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பண்ணிட்டு போயிருங்க. டியூரிங் ஃப்ரிஸ்கிங், ஸோ டெஸ்ட் பண்ணுறப்ப கேண்டிடேட் ஃபவுண்ட் கேரியிங் வியரிங் மெட்டாலிக் வியர்ஸ், religious symbol, bangles, ornaments, bracelets shall allowed inside the examination hall with suitable endorsement in their call letter so that the invigilator shall be extra vigilant for such as candidate. ஸோ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்போ
ஏதாவது வியரிங் மெட்டாலிக் ஏதாவது அந்த தங்கத்தில் ஏதாவது போட்டிருந்தீங்க, அது வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடாக இருந்தது, இல்லை பேங்கிளாக இருந்தது, இல்லை ஆர்னமெண்ட்ஸாக இருந்தது, ப்ரேஸ்லெட்ஸாக இருந்தது அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. பட் இன்விஜிலேட்டர் உங்களை வந்து இன்னும் டீப்பாக வந்து விஜிலண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப உங்களை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. த கேண்டிடேட் கேன் வியூ த கொஷின் பேப்பர் இன் த லாங்குவேஜ் ஆப்டட் ஃபார் த டைம் ஆஃப் ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் வந்து ஆப்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த லாங்குவேஜ் வந்து ஷோ ஆகும். அதர் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் சூஸ் பண்ணுறீங்கன்னா தமிழும் கிடைக்கும், இங்கிலீஷும் கிடைக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ரெண்டில் எதை வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒருவேளை தமிழ் கன்ஃபியூஷன் இருந்தால் இங்கிலீஷையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். இஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இஸ் ஆஃப்டர் தென் கொஸ்டின் பேப்பர் கேன் பி வியூட் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷில் மட்டும் நீங்கள் ஆப் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். தெர் வில் பி அ நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் த ராங் ஆன்சர். ரொம்ப இம்பார்ட்டண்டானது, தேவையில்லாத அட்டன் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா 1/3 மார்க் வில் பி டிடெக்டட். அதாவது ஒரு கொஸ்டின் ரைட் ஆனால் உங்களுக்கு வந்து இன்கேஸ் உங்களுக்கு வந்து 3 மார்க் கிடைக்குது அப்படின்னா அதே ஒரு கொஸ்டின் தப்பானா 1 மார்க் போயிடும். அதனால் இது வந்து நெகட்டிவ் மார்க் 1/3ங்கிறப்ப நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுவே 1/4 அப்படின்னா நம்ம கூட இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கம்மியாக தான் உங்களுக்கு கட் ஆகும். ஆனால் 1/3ங்கிறது ரொம்ப அதிகம். அதனால் நெகட்டிவ் இல்லாமல் எழுதுங்க. இன்டெலிஜென்ஸ் ஆஃப் எனி டைப் ஆஃப் மால் ப்ராக்டிஸு அன்ஃபேர். ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணீங்க, மால் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததுன்னா, impersonation of the any stage of the recruitment process will lead to immediate cancellation of the candidature followed by the permanent debarring from the railway examination appointment in the railway. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களை டிபேர் பண்ணிவிடுவாங்க. இம்மீடியட்டாக உங்களை வந்து வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. ஃபர்தராக நீங்கள் எந்த எக்ஸாமுமே எழுத முடியாது, இன்க்ளூடிங் ரயில்வே எக்ஸாமு. கேண்டிடேட் ஷுட் ரைட் ஹிஸ் ஹர் நேம் அண்ட் ரோல் நம்பர் ஆன் த ரஃப் ஷீட்டு ப்ரொவைடட் ஃபார் த ரஃப் ஒர்க். ஸோ உங்களோட பேப்பரில் கொடுக்குறதுல உங்களோட நேமும் ரோல் நம்பரையும் கண்டிப்பாக எழுதணும். ரஃப் ஷீட் வில் நாட் பி ரிட்டன் ஆஃப்டர் த will have to be written after the test முடிஞ்சோன்னா உங்களோட ரஃப் பேப்பர் வந்து சப்மிட் பண்ணிட்டு போயிடணும். டியூரிங் த எக்ஸாமினேஷன் in example at the time mid of the examination additional biometric photograph capture attendance including physical RTI, LTI and signature in the running handwriting of the candidate will taken. No extra time will be given for the same at this integral part of the. ஸோ in between the examல உங்களுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் நடக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 1.5 மணி நேரத்துலேயே அவங்க வந்து பண்ணிவிடுவாங்க. அதுக்குன்னு தனி டைம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் எக்ஸாம் முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் இஃப் எனி கிவன் பை த இண்டிவிஜுவல் ஷுட் பி ஃபாலோடு ஸ்ட்ரிக்ட்லி. ஏதாவது ஸ்பெஷலாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணும். RRB ரிசர்வ் டு ரைட் த ஆர்டர் த ரீ எக்ஸாமினேஷன் ஃபார் எனி ஆர் ஆல் த கேண்டிடேட். ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் உங்களுக்கு ரீ எக்ஸாமினேஷன் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இண்டிவிஜுவலாகவும் இருக்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் சேர்த்து ரீ எக்ஸாம் வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து தி கால் லெட்டர் இஸ் ப்ரொவிஷனல் சப்ஜெக்டட் டு த கண்டிஷன் தட் த கேண்டிடேட் ஹஸ் ஃபுல்ஃபில்டு த எலிஜிபிலிட்டி. ஸோ இது நம்ம சொல்கிறது தான், உங்களோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா ஃபுல்ஃபில் ஆயிருந்ததுன்னா கால் லெட்டரு ஓகே. அதர்வைஸ் இன்கேஸ் நாங்கள் செக் பண்ணும்போது உங்களோட அந்த டாக்குமெண்ட்லாம் ப்ராப்பராக இல்லை, எலிஜிபிலிட்டி சரியாக இல்லை அப்படின்னா அப்போ கூட உங்களை யூஸ் அவுட் பண்ணிடுவாங்க, நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது. Decision of the RRB all the matters will be final binding on the candidate. So RRB எடுக்கிறது தான் ஃபைனல் டிசிஷன். ஒன்ஸ் எக்ஸாமினேஷன் ஹஸ் கமென்ஸ்ட் கேண்டிடேட் ஷால் நாட் பி பர்மிட்டட் டு த லீவ் த எக்ஸாமினேஷன் லேப் எக்ஸப்ட் த வித் ப்ரையர் பர்மிஷன் ஃபார் த பயாலஜிக்கல் பிரேக் ஆர் இன் கேஸ் ஆஃப் த மெடிக்கல் எமர்ஜென்சி. ஸோ உங்களை வந்து இன்கேஸ் இடையில வந்து உங்களை எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இன்கேஸ் பாத்ரூம் எதுவும் போகணுன்னா வித் பெர்மிஷனோட நீங்கள் போகலாம். மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா கேட்டுட்டு உங்களை வந்து பர்மிட் பண்ணுவாங்க. லீவிங் த அலாட்மெண்ட் கம்ப்யூட்டர் நோட் ஆர் தி எக்ஸாமினேஷன் லேப் வித்தவுட் பெர்மிஷன் டூரிங் த எக்ஸாமினேஷன் ஷால் ரிசல்ட் இன் த டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் பெர்மிஷன் இல்லாமல் போனீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு த மெயின்டைன் ப்ராப்பர் டிகோரம் இன் த எக்ஸாமினேஷன் ஹால் அட் த டைம். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களோட போய்ச்சர் எல்லாமே தேவையில்லாமல் அங்கே பார்க்குறது குவாலிஃபை பண்ணி டிபார்ட்மெண்ட்டு. தென் இந்த ஈவெண்ட் ஆஃப் எனி டெக்னிக்கல் டிஸ்ட்ரப்ஷன். ஸோ கேண்டிடேட் இமீடியட்லி ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் கம்ப்யூட்டரில் எதாவது இருந்ததுன்னா இம்மீடியட்டாக வந்து இன்விஜிலேட்டரோட ப்ராம்ப்ட் ரெக்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து சொல்லிடணும். இஃப் த கேண்டிடேட் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த ரெசல்யூஷன் ப்ரொவைடட் எ ரிட்டன் ரெப்ரசன்டேஷன் மே பி சப்மிட்டட் டு த எக்ஸாம் சென்டர். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து பதில் சொல்லலை, ப்ராப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலன்னா ரிட்டனில் நீங்கள் வந்து எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்டர் கோஆர்டினேட்டர்கிட்ட. அந்த கன்சர்ன்ட் RRB ஷால் பி எக்ஸாமின் த மேட்டர் டேக் அப்ரோப்ரியேட் ரெமெடி வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு நாட் டு பி அ மிஸ்ல்டு பை த mob behavior any inappropriate conduct if established through the CCTV surveillance. A report from the center official shall attract strict
பேனல் ஆக்ஷன். ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா அது சிசிடிவியில் மார்க் பண்ணாங்க அப்படின்னா உங்களை வந்து ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. the event of delayed commencements of examination or any technical disruption during the examination candidate are required to the remain seated and the maintain patience. ஸோ இன்கேஸ் டிலே ஆகுது, அதாவது அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால டிலே ஆகுதுன்னா சீட்டில் நீங்கள் உட்காந்துங்க, அமைதியாக உட்காந்துங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க. அண்டர் நோ சர்க்கம்ஸ்டன்ஸ் வில் பி எனி கேண்டிடேட் லூஸ் த எக்ஸாமினேஷன் டைம் as the system is designed for automatically ensure that the full allotted time is provided. ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் லேட் ஆனால் கூட அதில் 1.5 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பி அவேர் ஆஃப் டாட்ஸ் brokers அண்ட் ஜாப் ராக்கெட்டர்ஸ் ஒன்லி மெரிட் கேன் ஃபெச் யுவர் ரயில்வே ஜாப். ஸோ யாராவது அவங்களை வந்து கேன்வாஸ் பண்ணாங்க, பணம் கொடுங்க நான் வந்து பாஸ் பண்ணி விட்றேன், அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்க, காசு கொடுத்தா பாஸ் பண்ணிடலான்லாம் ஏதாவது கேன்வாஸ் பண்ணாங்கன்னா அவங்கள நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்ஆர்பியை உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லியிருக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்கள் குரூப்பில் நீங்கள் இருக்க குரூப்பில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக சொல்லிவிடுங்க. ஸோ தட் அவங்களும் நல்லா எக்ஸாம் எழுதட்டும். ஆல் த பெஸ்ட்டு. கங்க்ராச்சுலேஷன் இன் அட்வான்ஸ். தேங்க்யூ.